ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அது கல்யாணமா இல்ல கலவரமானே தெரியல. கல்யாணம் முடிஞ்சு கல்யாண அறையில இருந்து கப்பல்ஸ் கார்ல ஏறி 10 மீட்டர் கூட தாண்டல. ஒருத்தர் வந்து கல்யாண பொண்ணை கூட்டிட்டு போயிட்டா எப்படி இருக்கும்? அந்த சம்பவத்தை நானே அங்க இருந்து லைவா பார்த்த விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இங்க நடந்த விஷயங்களை நீங்க கேட்க கேட்க உங்களுடைய மனசு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸை தொட போகுது. இந்த வீடியோ பாக்குறீங்கனால உங்களுக்கான மெசேஜ் ஏதோ வந்திருக்குன்னு அர்த்தம். மேல இருந்து கொஞ்சம் பேஷன்ஸா பார்த்துட்டு போங்க, சரியா? நம்ம சொந்தங்கள் எப்படா ஏதாவது தப்பு பண்ணுவாங்களா இதையே காரணமா காட்டி ஒதுங்கிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்க காலத்துல இந்த மாதிரி விஷயம் ஒரு குடும்பத்துல நடந்தா என்ன குடும்பம்டா இது இன்னும் நினைச்சு முடிஞ்ச வரைக்கும் தள்ளி இருந்துக்கலாம்னு நினைக்கிற காலம் இது. ஆமா, நிஜம்தான். யாரும் நெருங்கி இருக்க ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா இந்த கதையை முழுசா கேட்டுட்டு நீங்களே சொல்லுங்க. இது யாருன்னா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுடைய அண்ணா எனக்கும் அண்ணா மாதிரி தான். அவங்க குடும்பத்துல ஒருத்தனா தான் இன்னைக்கு நான் பேச போறேன். பிஃபோர் தட், என் பேரு விவேக், டிசைனர். இந்த மாதிரி வீடியோஸ், யூனிக்கான வீடியோஸ், யூனிக் பெர்ஸ்பெக்டிவ்ல வீடியோஸ் பார்க்கணுமா, வித் எல்லா விதமான எமோஷன்ஸ் கலந்த ஒரு வீடியோஸ் பார்க்கணுமா, சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? குட். சரி, வாங்க சம்பவத்துக்குள்ள போகலாம். Let's begin. Truth never hides. It is hidden. Because if truth comes out, the world cannot bear it. உண்மை ஒருபோதும் மறையாது, அது மறைக்கப்படுகிறது. ஏனெனில் உண்மை வெளிவந்தால் உலகம் அதை தாங்க முடியாது. சரிங்க, கல்யாணம் முடிஞ்சதும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? என்னப்பா இது கூட தெரியாம? ஃபர்ஸ்ட் நைட் தான். இவன் ஒருத்தனே போதும்டா என் இமேஜை டேமேஜ் பண்றதுக்கு. ஆமா, இமேஜ்னு ஒண்ணு இருந்தா தானே. சரிங்க சார், கொஞ்சம் மூடுங்க சார் வாய. கல்யாணம் பண்ணி கொடுக்கறவங்கள இருந்து கல்யாணத்துக்கு வந்து போறவங்க வரைக்கும் இதுதான். என்ன யாரும் சரியா பேச வைக்கல, என்ன யாரும் சரியா மரியாதை கொடுக்கலன்னுட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நானும் கல்யாணத்துக்கு போயிருந்தேன்ல, என்ன நானே கேட்டுக்கிற கேள்வி என்ன தெரியுமா? அதுக்கு முன்ன நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? இருடா. ஏன்பா எல்லாரும் உன்னை நல்லா பேச வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்ன நீ எத்தனை பேரை நல்லா பேச வச்சுட்ட? அதுதான் என்ன நானே கேட்க வந்தேனே, நீ ஏன் கேட்ட? இப்போ உன் பேச்சு நான் ஏன் கேட்கணும்? சரிப்பா, நீயே கேட்டுக்கோ. அதாங்க, என்ன நானே நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டுக்கினாங்க. நான் எத்தனை பேரை நல்லா மனசார பேச வச்சான்னுட்டேன். சரி, நான் யாரையும் நல்லா பேச வைக்கலான்னாலும் வந்த சொந்த பந்தங்கள் எத்தனை பேர் மனசார கல்யாணத்தை முடிச்சு கொடுக்குறாங்க. எப்போ கல்யாணம் முடிய போகுதோ வீட்டுக்கு போகலான்னு காத்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, எப்பதான் போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு போலாமோ, எப்பதான் சாப்பாடு பந்தி ஆரம்பிக்கிறாங்களோ, நம்மளை பத்தி ஏதாவது கேட்டு அசிங்கப்படுத்துவாங்களோ, இல்ல அவங்கள பத்தி சொல்லி பீத்திப்பாங்களோ நீட்டு. எப்பா போதும்டா, இருக்கிற பிரச்சனை பத்தி மட்டும் பேசலாம். பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, பொது ஜனம் தான் வந்தா வீடு வேலைன்னு ஓடுனா நெருங்கிய சொந்தங்கள் கூட வேலை இருக்கு கிளம்பிடுறது. சிலர் லீவே எடுத்தாலும் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு கிளம்பிடுறாங்க. அந்த ஒரு நாள் முழுசா கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து பையனையும் பொண்ணையும் வீட்டுக்கு அனுப்பி கொடுத்துட்டு போனாதான் என்ன. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இன்னொரு நண்பர், அவருடைய கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அவங்க கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி. அந்த கப்பல்ஸ வீட்டுக்கு அனுப்பி கொடுக்குறப்போ இருந்த நம்பர்ஸ் 150 to 200 பீப்புள். ஆனா இப்போ இந்த கல்யாணத்துல கப்பல்ஸ் அனுப்பி கொடுக்குறப்போ 4 பேர் கூட இல்லை. ஆனா என்னுடைய ஃபேமிலி அப்படி இல்லப்பா. மினிமம் ஒரு 50 பீப்புளாவது முழு மனசோட அனுப்பி கொடுப்போம். ஃபார் மிடில் கிளாஸ் ஃபேமிலி டீசன்ட் நம்பர் இல்லையா? இந்த விஷயத்துல ஏழைங்கெல்லாம் பணக்கார பார்த்து கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏங்க இதை ஏன் சொல்றேன்னா, நீங்க அந்த ஒரு நாள் கொடுக்குற கௌரவமும் நம்பிக்கையும் வாழ்த்துக்களும் தான் அவங்களோட மீதி வாழ்க்கைக்கு. இந்த ஒரு நாள் அவங்களை ஸ்பெஷலாக்கி பாக்குறதுல என்ன இருக்கு சொல்லுங்க? அத நான் ஏன் கொடுக்கணும் இருந்தா அவங்க எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தொடங்குவாங்க இல்ல வாழுவாங்க சொல்லுங்க? நீங்கெல்லாம் வயசுல பெரியவங்களா இருக்கலாம், ஆனா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கணும் அந்த விஷயத்துல, இல்லையா? ஏன்னா சின்ன பசங்க கூட உங்களை பார்த்துதான் கத்துப்பாங்க. சோ கப்பல்ஸ் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போறப்போ 4 பேர் கூட இல்லைன்னு சொன்னல, பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிக்குது. இப்போ சொல்ல போற சீன் தாங்க ட்விஸ்ட். கல்யாணம் முடிஞ்சதும் பையன் வீட்டுக்கு முதல்ல போகணும் இல்ல,
பையனும் பொண்ணும் கார்ல ஏறி மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்புறாங்க. கார் மூவ் ஆகிறதுக்கு முன்ன அந்த இடத்துல சூழ்நிலைகள் அப்படி உருவாச்சு. நெகட்டிவிட்டி தெரிய ஆரம்பிக்குது. முதல்ல முகமறியாத வயசான குடிமகன் குடிச்சிட்டு கப்பல்ஸை பார்த்து கத்திட்டு வந்தாரு. அவரை கிளியர் பண்ணோம். அதை பார்த்துட்டு கார்ல இருந்து பையனுடைய அம்மா சந்தோஷமா ஒரு சிரிப்போட லிப்சிங் தெரியுது, போயிட்டு வரேன்னுட்டு. அந்த சந்தோஷத்தை அவங்க முகத்துல பார்க்குறப்போ அந்த நொடி வர்ணிக்க முடியாதுங்க. ஆனா அந்த அம்மாவுடைய சிரிப்பு சில நொடிகள்ல காணாம போகுது. கார் மூவ் ஆனதும் 10 மீட்டர் கூட தாண்டல. ஒருத்தர் வந்து காரை வழிமறைச்சி நிக்க வைக்கிறாரு. அவர் வேற யாரும் இல்லை, பொண்ணுடைய தம்பி. அவர் என்ன சொன்னாருன்னா, ஹே, கார்ல இருந்து இறங்கு, நம்ம அம்மாவுக்கு மரியாதை கொடுக்காத குடும்பம் நம்மளுக்கு வேணாம். அப்படி சொன்னதும் பொண்ணு கோவமா கார்ல இருந்து இறங்கிடுச்சுங்க. அதை பார்த்ததும் என்னடா நடக்குதுங்க, ஒண்ணுமே புரியல, மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு. ஏங்க பார்த்தவங்களுக்கே எப்படின்னா, நம்ம அண்ணா மாப்பிள்ள அவரை பத்தி கொஞ்சம் யோசிச்சிங்களா? இந்த பொண்ணுங்களே இப்படிதான்ப்பா. பொண்ணு இறங்கி அவங்க கார் கிட்ட போயிடுச்சு. போனதும் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னல, அந்த பொண்ணும் மாப்பிள்ளது தம்பி இன்னொருத்தர் கசின் அவரும் போய் என்ன ஆச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அங்க பொண்ணுடைய தம்பி சும்மா அப்படியே நெருப்பு மாதிரி இருந்தாருங்க. அவர் பயங்கர கோவத்துல இருந்தாரு. அவங்க அம்மா அந்த பொண்ணு கூட, நம்ம பொண்ணை கூட்டிட்டு வா, நம்ம வீட்டுக்கே போகலாம், அவங்க ஒண்ணு வேணாம் ஒரு குரல். அதை யாரு சொன்னாங்கன்னு தெரியல. நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரே குழப்பமா இருந்தது. மாப்பிள்ளையும் கார்ல இருந்து இறங்கி வந்து என்ன ஆச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் பொண்ணுடைய தம்பி என்ன ஆச்சுன்னு ஒன்னொன்னா சொல்லிட்டே வந்தாரு. நான் ஆரம்பத்திலேயே சொன்னல, மரியாதை யாரும் சரியா கொடுக்கலன்னுட்டு. அதுதான் அவங்க அம்மாவை எதுக்கும் கூப்பிடல, யாரும் சரியா கவனிக்கலன்னுட்டு. இன்னும் சில விஷயங்கள், அவங்களுக்கு நடந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் ஒன்னொன்னா ஷேர் பண்ணாங்க. அதை கேட்டப்போ அவங்களுடைய கோபம் நியாயமா இருந்தது. யாரே ஆகட்டுங்க, தன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு அவமானம்னா தாங்கிக்க முடியாது. அதுவும் இவங்க அம்மாவை பத்தி சொல்லணும்னா அவங்களுடைய ஒரு கோபம் என்ன இருந்தது சொல்லுங்க, தனக்கு யாரும் மரியாதை கொடுக்கலன்னுட்டு தானே. ஆனா நான் அந்த வெட்டிங்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் தானே, யாரோ தேர்ட் பர்சன் இல்லையா. இந்த மாதிரி விஷயம்லாம் என்கிட்ட பொதுவா வராது. ஆனா நானே அவங்க அம்மா பத்தி பேசுறத 2 முறை கேட்டேன். அது என்னன்னா, அவங்க அம்மா 3 பசங்களையும் தனியா வளர்த்த ஆளாக்கினாங்களான்னுட்டு. அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு அம்மாவுக்கு ஒரு மனஸ்தாபம்னு சொன்னா எந்த பசங்களுக்கு தான் கோபம் வராது சொல்லுங்க. அப்புறம் வாக்குவாதம் ஜாஸ்தியாயிட்டே இருந்தது. அவங்க பொண்ணை அனுப்ப மாட்டேன்னு. ஆனாங்க இத சொல்லியே ஆகணும். நம்ம மாப்பிள்ள அண்ணா இருக்காருல்ல, வந்து பிரச்சனை ஒண்ணுன்னா சால்வ் பண்ணிட்டே வராரு. டென்ஷனே இல்லை, செம கூலுங்க. நாங்க எப்படி இந்த நேரத்துல கூட இவ்வளவு கூலா பிரச்சனையை சால்வ் பண்றாருன்னு பார்த்துன்னு இருந்தோம். என்னுடைய ஃப்ரெண்ட் அந்த பொண்ணெல்லாம் போய் பேசி பேசி டயர்ட் ஆயிட்டாங்க. சுமார் அவர் கணக்குல பிரச்சனை போய்கிட்டே இருந்தது. அதுவும் மாப்பிள்ளைக்கு தம்பின்னு சொன்னல, அவர் யாரோ கத்திக்கிட்டு இருந்தாருங்க. ப்ரோ, அவரு கத்தி கெஞ்சுறாரு, கதறாரு. அவங்க அண்ணாவுக்காக அண்ணிக்காக தப்பில்ல விடு. அப்போ பொண்ணுடைய அண்ணனும் எல்லாம் வந்து வீட்டை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பிரச்சனை எதுவும் வேணாம், அதுவும் இந்த நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் செய்யறது தப்புன்னுட்டு. நிஜமா சொல்றாங்க, இவரு பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கிறப்போ சிலர் அதை பெருசாக்கணும்னு காத்துட்டு இருப்பாங்க. ஆனா சொல்யூஷன், தீர்வு என்னன்னு யோசிக்கிற ஆட்கள், அப்புறம் எப்படியாவது 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துடலாம்னு யோசிக்கிறாங்களே, அந்த மனசு தாங்க கோடீஸ்வரனுக்கு சமம். அவர் மட்டும் இல்ல, அவங்க பாட்டி கூட இப்படியெல்லாம் பண்ணாதீங்கப்பா, ரொம்ப தப்பா இருக்கு என்னட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் இருக்க எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் நியூஸ் போயிடுச்சு. அவங்களும் ஃபோன் மேல ஃபோன், எப்படியாவது சரி செய்யணும்னு. ஆனாலும் பொண்ணுடைய அம்மா கோவத்துல இருந்து இறங்கி வரல. தனக்கு ஏதோ ஒரு பயம் மனசுல, தன்னையே சரியா கவனிக்க தெரியாத குடும்பம் தன் மகளை எப்படி வாழ்க்கை முழுவதும் பார்த்துப்பாங்களோன்னுட்டு பெத்த மனசு துடிக்குதுங்க. தன்னை பார்த்துக்க முடியாத வீடு தன் குழந்தையான பெண்ணை எப்படி பார்த்துப்பாங்களோன்னுட்டு. அம்மா, நீங்க இவ்வளவு யோசிச்சு வருந்துறீங்கன்னா உங்க மனசு எவ்வளவு சுத்தம்னு தெரியுது. நல்லவங்க நிறைய வருந்தாதீங்க. பாருங்கம்மா,
தப்பு பண்றவங்கள கர்மாவுக்கு பயப்படாம தப்பு பண்றாங்க. நல்லதுக்காக உங்க கோபம் புரியுது. நீங்க தைரியமா இருக்கணும், எல்லாம் சரியாயிடும், நம்புங்க. அப்ப கெட்டவங்க மனசு வந்தா பரவாயில்லையா? கெட்டவங்க அதிகமா வருந்த மாட்டாங்க. வலி கொடுத்தவங்களை எப்படி அழிக்கணும்னு யோசிப்பாங்க. அத புத்திசாலித்தனம் இல்ல ராஜதந்திரம்னு நியாயப்படுத்திப்பாங்க. அப்புறம் அவங்க வீட்டுல என்னதான் கோபமா இருந்தாலும் அவங்களுக்கு காது இருந்தது கேட்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மனசு இருந்தது. நாம பெரிய விஷயம் ஏதோ நடந்துடுச்சுன்னு மனசு உடைஞ்சு போயிடுறோம். ஆனா அது ஆரம்பிக்கிற விஷயங்கள் எல்லாம் சின்னதாதான், அது பெருசாகுது. அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா சீக்வன்ஸும் கனெக்டட். ஒரு விஷயத்த கத்துக்க வேண்டிய பெரிய விஷயங்களா அடங்கி இருக்கும். அது நாம எப்படி எங்க இருந்து பார்த்தா சரி செய்ய முடியும்னு யோசிச்சா மட்டும்தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். அப்புறம் மாப்பிள்ளையோட தம்பி தன் சித்தி கிட்ட போயிட்டு, சித்தி நம்ம குடும்பத்து மேலதான் தப்பு சொல்றாங்க, பரவாயில்ல நம்ம மேலேயே தப்பு இருக்கட்டும்னு சொன்னதுக்கு அதுக்கு அவங்க சித்தி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க தப்பா நினைச்சாங்கன்னுட்டு என் குடும்பத்தை நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஏங்க, இந்த மாதிரி ஒரு மருமகள் குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கு பேரு தான் வரன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மருமகளும் இதை சொல்றப்போ ஒவ்வொரு குடும்பமும் குடும்பமாக ஜெயிக்குது. மொத்தத்துல இந்த மாமியாரும் மருமகளையும் பாக்குறப்போ என்ன தெரியுதுங்க? நீ ஏன் ஏதாவது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்ப சொல்லுப்பா. பிறந்த வீட்டை விட்டு கொடுக்காத பெண்ணும் புகுந்த வீட்டை விட்டு கொடுக்காத பெண்ணும் தாங்க இன்னைக்கு தேவை. இது தாங்க எங்க வீட்டு பெண்கள், அவங்க தாங்க எங்களுடைய முதுகெலும்பு. இது எங்க வீட்டுக்கு மட்டும் பொருந்தாது, ஒவ்வொரு வீட்டுக்கும் பொருந்தும், ஏன் எந்த நாட்டுக்கும் பொருந்தும். இந்த மாதிரி பெண்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையாங்க? ப்ரோ, அவங்க இன்ஸ்டா ஐடி கொடுங்க, ஃபாலோ பண்ணலாம். இவனை என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமா, ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? இந்த பொண்ணுங்களே இப்படிதான்ப்பா. இப்போ சொல்றேன், என்ன பொண்ணுடா? அடே, அது எங்க அண்ணிடா. அப்புறம் நேரமாக நேரமாக பிரச்சனை ஸ்லோவா அடங்க ஆரம்பிச்சுது. பெண் வீட்டு நபர் எல்லாரும், குறிப்பா அவங்க அம்மா, என்னதான் பிரச்சனை வந்தாலும் மன்னிச்சு விடணும் என்ற நிலைக்கு வந்து பொண்ணு அனுப்பி கொடுத்தாங்க. மன்னிப்பு மிகவும் முக்கியம். மன்னிக்க தெரிஞ்ச மனசு எப்பவுமே வசந்ததுதான், அதை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. டியர் வியூவர்ஸ், நான் ஏன் இதெல்லாம் பார்த்தேன்னு கூட எனக்கு தெரியல. மேபி இதெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கத்தான்னு நினைக்கிறேன். இந்த சினாரியோல எல்லார் பக்கமும் நியாயம் இருக்கு. வெளியே யாராவது தான் நினைச்சா ஒருத்தரை என்ன வேணா பண்ணலாம் என்ற பவர் கார்டு பிளே பண்ணாங்கன்னா தன்னுடைய அழிவுல இருந்து உலகத்தின் அழிவு நிச்சயம். எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு பெண் கண்ணீர் சிந்துனா வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆண் கண்ணீர் சிந்துனா குடும்பமே, ஏன் உலகமே விளங்காது. ஏன்னா ஒரு பெண் கண்ணீரால வீடு விளங்கலைன்னா அந்த வீட்டில் இருக்க ஆண் எப்படி விளங்க முடியும்? ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஆணும் விளங்கலைன்னா அப்புறம் எப்படி நாடு இல்லை உலகம் விளங்கும் சொல்லுங்க? ஏன்னா nothing weakens a man more than being disrespected by the one he loves. ஒரு மனிதனை அவன் நேசிப்பவரால் அவமதிக்கப்படுவதை விட வேறு எதுவும் பலவீனப்படுத்தாது. நம்ம அண்ணா மாப்பிள்ளை நிலைமையை நினைச்சு பார்த்தா இது தோணுது. இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்தப்போ நம்பிக்கையை விடக்கூடாதுங்க. நம்மள வேடிக்கை பார்க்குற உலகத்தை வெக்கப்படாம திரும்பி பார்க்கணுங்க. இது முடிவு இல்லை, இனிதான் ஆரம்பம் என்று சொல்ற தைரியம் வரணும் கண்ணுலையே. அப்படிதான் என் அண்ணா அன்னைக்கு இருந்தாரு. ஒரு சொல்ல இருக்கு, பெண்கள் தான் ஆண்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னுட்டு. கேட்க நல்லா இருக்கு. சிறந்த ஆண்களை தேர்ந்தெடுப்பாங்க, அதுதான் பெண்கள் கிட்ட இருக்க பவர். அப்போ ஆண்கள் கிட்ட என்ன பவர் இருக்கு? யாருக்கு உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணணும்ன்ற பவர் உங்ககிட்ட இருக்கு. எஸ், ஆண்கள் உங்ககிட்ட இருக்கு, அதை மறந்துடாதீங்க. கல்யாணம் பண்ண போற எல்லாருக்கும் இந்த பேசிக் லெவல் தெளிவு இருக்கணும். உங்களுக்கு பிறக்க போற குழந்தையின் அம்மா இப்படிதான் இருக்கணும், உங்களுக்கு பிறக்க போற குழந்தையின் அப்பா இப்படிதான் இருக்கணும் என்ற அந்த லெவல் ஆஃப் கிளாரிட்டி உங்களுக்குள்ள இருக்கணுங்க. அப்போதாங்க கல்யாணங்கள் அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஹோப் யூ காட் இட். புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். அந்த விதத்துல என்னுடைய அண்ணனும் அண்ணியும் சரியான ஜோடிதான் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சரி, அதிகமா அந்த கப்பல்ஸ்க்காக பேசிட்டேன். பெரியவங்க யாராவது இருந்தா கொஞ்சம் திருஷ்டி சுத்தி போட்டுடுங்க. டியர் வியூவர்ஸ்,
உங்களுடைய விஷஸும் பிளெஸிங்ஸும் அந்த கப்பல்ஸ்க்கு அனுப்பி வைங்க. மனசார மனசுல இருந்து ஹெல்தியா, ஆரோக்கியத்தோடு, வெல்தியா, ஐஸ்வர்யத்தோடு நல்லா வாழணும்னுட்டு அது உங்களுக்கு 4 மடங்கா திரும்பி வரும். புண்ணியத்தை எதிர்பார்க்காம வாழ்த்துனா. டியர் யூடியூபர்ஸ் அண்ட் மீடியா பீப்புள், நம்மளுடைய கான்டென்ட் ரெவல்யூஷனைஸ் மாற்றத்துக்காக இருக்கணும், ஆக்கிறதுக்காக இருக்கணும், அழிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது. இருக்க நல்லதுலாம் முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் பேசாமல் இருக்கலாமே, நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக மாற்றி காமிக்கலாமே என்றது மட்டும்தான் ஒரே ஒரு வேண்டுகோள். ஏன்னா உலகத்துக்கு நம்பிக்கை அதிகமாக தேவைப்படுது. ஸோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே கிடையாது, த்ரில் மட்டுமே கிடையாது. நாம் எதை பார்க்குறோமோ அது பெருகும். இட்ஸ் கண்டாஜியஸ். ஸோ இந்த வீடியோ மூலமா நம்பிக்கையும் நல்லதும் பெருகட்டும், நமக்குள் மட்டுமல்ல நாம் வாழும் உலகத்தில் கூட. வாங்க, நமக்கு வேணுமான உலகத்தை நாம தான் அமைக்கணும். லெட்ஸ் கிரியேட் சம் ஸ்பார்க். ப்ரோ, ஸ்பார்க்கே வரல. என்ன, இன்னும் ஸ்பார்க் வரலையா? சரி, மீதி வீடியோவும் பார்த்துட்டு போங்க. சாம்பலாக இருந்தாலும் வரலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இதை அனுப்பிச்சு விடுங்க அவங்களுக்கு. ஏன்னா இதுதான் கதையல்ல, நிஜம். அப்புறம் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி என்னுடைய இன்னொரு அண்ணனுடைய கல்யாணம் நடக்கணும். அவருடைய கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். இது வேற ஒருத்தர் கல்யாணத்தில் நடந்ததால தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இதே உங்க அண்ணன் கல்யாணத்தில் நடந்திருந்தா இதெல்லாம் சொல்லியிருப்பீங்களா? இது அவர் கல்யாணத்தில் நடந்திருந்தாலும், ஏன் கல்யாணத்தில் நடந்திருந்தாலும், ஆனால் அது நடக்குமான்னு தெரியாது. பிரச்சனையை சொன்னேன். இந்த வீடியோ இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூ டிசர்வ் டு கெட் சம்திங் மோர் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அது என்னன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ். பார்த்துட்டு போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த எக்ஸசைஸை முழுமையான மனசோட பண்ணி பாருங்க. மனசுல இருந்து பாதி பாரம் குறையும். எக்ஸசைஸ் என்னன்னா, இந்த வீடியோல நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன், என்ன மன்னிச்சுக்கங்க. என்ன மன்னிக்கிறதுக்கு முன்ன முதல்ல உங்களை நீங்களே மன்னிச்சுக்கங்க. யோசிங்க, உங்களுக்கு தெரியாமலேயே உங்களால ஏதாவது தப்பு நடந்திருக்கான்னுட்டு அதை நினைச்சு உங்களை நீங்களே மன்னிச்சுக்கங்க. டேக் யுவர் ஓன் டைம். வேணும்னா வீடியோவை இங்கே பாஸ் பண்ணிக்கங்க. சரி, உங்களை நீங்களே மன்னிச்சிட்டிங்களா? சூப்பர். தன் தப்ப மன்னிக்கிறாங்கன்னாலே தன் மேல இருந்த தப்ப முழுமையா உணர்ந்ததுக்கான அறிகுறி. அதை நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்க சாதாரணமான மனுஷனே கிடையாது. அப்போவே நீங்க தெய்வத்துக்கு கிட்ட போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா எப்போ தெய்வமா ஆக முடியும் தெரியுமா? உங்களுக்கு அநியாயம் நடந்தப்ப கூட உங்களுக்கு வலிய கொடுத்தவங்களை மன்னிச்சப்போ நீங்க தெய்வத்திற்கு சமம். ஏங்க நம்ப மாட்டீங்களா? இப்போவே போயிட்டு கண்ணாடியில பாருங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னுட்டு. நீங்க எப்போ மன்னிச்சிட்டீங்களோ அப்போவே அந்த தன்னம்பிக்கையின் ஒளி தெரியும். அந்த ஒளியை எப்பவும் காப்பாத்திக்கங்க. ஏன்னா தப்பு பண்ணியிருந்தாலும் மற்றவங்களை மன்னிச்சிட்டீங்கல்ல, அது உங்களுடைய பாதி பலம் மாதிரி. மீதி பலம் இனி நீங்க முடிஞ்ச வரைக்கும் தப்பு பண்ணாம வாழறது. இங்க எல்லாருமே ஒரு விதத்துல டீச்சர்ஸ் மாதிரி தான். அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல வந்து கத்து கொடுத்துட்டு போவாங்க. சிலர் ரொம்ப புத்திசாலியா இருக்கலாம், சிலர் முட்டாள்களா இருக்கலாம். யாருக்கிட்ட இருந்து என்னெல்லாம் கத்துக்க முடியுமோ பார்த்து கத்துக்கங்க, அவ்வளவுதான். ஏன் இது இப்படி நடக்குது, ஏன் இது அப்படி நடக்குது, ஏன் இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க என்ற கேள்விகள் குழப்பங்கள் வேணாம். அந்த கேள்விகள் உங்களுக்குள்ள மட்டுமே இருக்கட்டும். சில நேரத்துல அந்த கேள்விகள் உங்களுக்குள்ள இல்லாத பட்சத்துல கூட நிம்மதி உறுதி. மிக்க நன்றி இவ்வளவு தூரம் பார்த்ததற்கு. ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். பை.